ஸ்ட்ரெப்டமைசின்ற ஆன்டிபயாட்டிக் கண்டறியப்படுறதுக்கு முன்னாடி மருத்துவ உலகம் சந்திச்ச பாதிப்புகள் என்னென்ன அப்படின்றதையும், அந்த பாதிப்புகளை சமாளிக்க கையாளப்பட்ட சிகிச்சை முறைகள் என்னென்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸ்ட்ரெப்டமைசின் கண்டறியப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் டியூபர்குலோசிஸ் போன்ற தொற்று நோய்கள்னால உலகம் முழுவதிலும் வாழ்ந்து வந்த எண்ணிலடங்காத மனிதர்கள் இறந்து போனாங்க. டியூபர்குலோசிஸ் உடைய மொர்டாலிட்டி ரேட் இறப்பு விகிதமானது சிவியர் கேசஸ்ல 50% இருந்தது. அதாவது 100 பேர் டியூபர்குலோசிஸ்னால பாதிக்கப்பட்ட 50 பேர் இறந்து போயிடுவாங்க. அந்த அளவுக்கு அதிகமான உயிரிழப்புகளை டியூபர்குலோசிஸ் ஆனது ஏற்படுத்தி வந்தது. டியூபர்குலோசிஸ் ஏற்பட்டா காய்ச்சல், நெஞ்சுவலி, இருமல், தும்மல், எடை இழப்பு போன்ற அறிகுறிகள் தென்படும். மேலும் டியூபர்குலோசிஸ் ஆனது முதன்மையா நுரையீரலை பாதிக்கும். அடுத்து ஸ்பைன், லிம்ஃப் நோட்ஸ், பிரெயின், கிட்னி போன்ற உறுப்புகளையும் பாதிக்கும். இந்த அளவுக்கு மோசமான பாதிப்புகளை டியூபர்குலோசிஸ் ஆனது ஏற்படுத்தி வந்தது. இது மட்டும் இல்லாம ஸ்ட்ரெப்டமைசின் கண்டறியப்படுறதுக்கு முன்னாடி பிளேக்ன்ற பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனும் எண்ணிலடங்காத மனிதர்கள் இறந்து போறதுக்கு காரணமா இருந்தது. எந்த அளவுக்குன்னா பிளேகுடைய மொர்டாலிட்டி ரேட் இறப்பு விகிதமானது 50 to 90% இருந்தது. சில சூழ்நிலைகளில் 100% கூட இருந்தது. அதாவது பிளேக்னால 100 பேர் பாதிக்கப்பட்ட 50லிருந்து 90 பேர் வரைக்கும் இறந்து போயிடுவாங்க. சில சூழ்நிலைகளில் 100 பேருமே கூட இறந்து போயிடுவாங்க. அந்த அளவுக்கு அதிகமான உயிரிழப்புகளை பிளேக்ன்ற தொற்று நோயானது ஏற்படுத்தி வந்தது. இந்த அளவுக்கு ஸ்ட்ரெப்டமைசின் கண்டறியப்படுறதுக்கு முன்னாடி டியூபர்குலோசிஸ், பிளேக், அதுக்கப்புறம் புரூசெல்லோசிஸ் இது மாதிரியான பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸை ட்ரீட் பண்ண முடியாம மருத்துவ உலகம் திணறி வந்தது. இருப்பினும் சில சிகிச்சை முறைகளானது இந்த நோய்களுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டது. அதுல குறிப்பா முதல் முறை அப்படிங்கிறது சானிட்டோரியம். அதாவது இப்ப டியூபர்குலோசிஸ்ன்ற டிபினால பாதிக்கப்பட்டா உடனடியா டியூபர்குலோசிஸ்னால பாதிக்கப்பட்டவங்கள சானிட்டோரியமுக்கு அனுப்பிடுவாங்க. அங்க ரெஸ்ட் கிடைக்கும், அதே மாதிரி சன்லைட் கிடைக்கும், ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கும். இதெல்லாம் இம்யூன் சிஸ்டத்தை சப்போர்ட் பண்ணும். அதனால ரொம்ப வேகமா டியூபர்குலோசிஸ்னால பாதிக்கப்பட்டவங்க ரெக்கவர் ஆயிடுவாங்க அப்படின்னு அந்த காலகட்டத்தில் மருத்துவர்கள் நம்பினாங்க. ஆனால் டியூபர்குலோசிஸ் மாதிரியான கொடிய நோய்களுக்கு இது பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணலை. அதுக்கப்புறமா நியூட்ரியன் ரிச் டயட், அதாவது இந்த மில்க், எக்கு, பால், முட்டை இது மாதிரியான ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை இந்த மருத்துவர்கள் பரிந்துரை பண்ணாங்க டியூபர்குலோசிஸ்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை எடுத்துக்கும் போது டியூபர்குலோசிஸ்னால பாதிக்கப்பட்டவங்க ரெக்கவர் ஆயிடுவாங்க. அவங்களோட இம்யூன் சிஸ்டம் பூஸ்டப் ஆகும் அப்படின்ற அந்த நம்பிக்கையும் இருந்தது. ஆனால் அதுவும் அந்த காலகட்டத்தில் பெருசாக கை கொடுக்கல. அதுக்கப்புறமா கொலாப்ஸ் தெரப்பி, இதை பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்கள் இருந்தது. ஒன்று தொராகோபிளாஸ்டி அப்படின்னு சொல்லி ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். இது இந்த டியூபர்குலோசிஸ்னால பாதிக்கப்பட்டவங்களினுடைய ரிப் கேஜோடைய பார்ட்டே சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணுவாங்க. அதாவது விலா எலும்பினுடைய ஒரு பகுதியை நீக்குவாங்க அல்லது அதை ரீசேப் பண்ணுவாங்க. இதன் மூலமா இந்த இன்ஃபெக்ஷன், அதாவது லங் இன்ஃபெக்ஷன் ஏற்படக்கூடிய அதை குறைக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருந்தது. அதே மாதிரி நியூமோதொராக்ஸ் அப்படின்ற இன்னொரு முறையும் ஃபாலோ பண்ணப்பட்டது. இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா தற்காலிகமாக நுரையீரலை அப்படியே கொலாப்ஸ் பண்ணணும். மற்ற விஷயங்கள் இப்போ உதாரணத்துக்கு நுரையீரலுக்கும் நம்மளுடைய இருதயத்தினுடைய இந்த செஸ்ட் வாலுக்கும் இடையில இருக்கக்கூடிய பகுதி, அந்த கேப்பில் ஏரை நிரப்புவாங்க. அது இன்ஜெக்ஷன் மூலமாகவோ அல்லது மற்ற விஷயங்கள் மூலமாகவோ அந்த இடத்துல காற்றை நிரப்புவாங்க. இப்படி பண்ணும்போது நுரையீரலானது தற்காலிகமாக கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ அதன் மூலமாக அது ரெக்கவர் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நம்பிக்கையில் இந்த கொலாப்ஸ் தெரப்பியானது கையாளப்பட்டது. அதுக்கப்புறமா ஆர்சனிக், மெர்க்குரி போன்ற சப்ஸ்டன்ஸ் மருந்துகளாக பயன்படுத்தப்பட்டது. இதெல்லாம் டியூபர்குலோசிஸாக இருக்கட்டும், பிளேகாக இருக்கட்டும், இது போன்ற பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸுக்கு எதிராக இது பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இது நன்மையை கொடுக்கறத விட இதனால் ஏற்படக்கூடிய தீமைகள் தான் அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறமா சில ஆன்டிசெப்டிக்ஸ் ஆனது பயன்படுத்தப்பட்டது. இன்னலேஷன் தெரப்பிஸும் பயன்படுத்தப்பட்டது. குறிப்பாக கிரியோசோட் மாதிரியான ஆன்டிசெப்டிக்ஸ் பயன்படுத்தி பார்த்தாங்க. ஆனால் இது எதுவுமே உள்ளே எடுத்துக்கிற மாதிரி இல்லை. இப்போ ஆன்டிசெப்டிக் அப்படின்னா இங்கே கையில் ஒரு காயம் ஏற்பட்டிருக்குன்னா அந்த காயத்தின் மீது பயன்படுத்தலாமே ஒழிய அந்த ஆன்டிசெப்டிக்கை உட்கொள்ள முடியாது. ஸோ நம்மளுடைய உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய பாக்டீரியாஸை அழிக்கக்கூடிய தன்மை ஆன்டிசெப்டிக்கு கிடையாது. அதை நம்மளால் எடுத்துக்கவும் முடியாது. இதனால இந்த ஆன்டிசெப்டிக் பயன்பாடும் பெரிய அளவில் கை கொடுக்கல. ஸோ இந்த எந்த சிகிச்சை முறைகளுமே ஸ்ட்ரெப்டமைசின் கண்டறியப்படுறதுக்கு முன்னாடி டியூபர்குலோசிஸாக இருக்கட்டும், பிளேகாக இருக்கட்டும், இது போன்ற
பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸுக்கு எதிரா வந்து செயல்படல. அதுக்கப்புறம் 1943 இந்த காலகட்டத்தில குறிப்பா 1943 அக்டோபர் 19 அன்னைக்கு யுனைட்டட் ஸ்டேட்ஸ் உடைய நியூ ஜெர்சியில இருக்கிற ரட்கர்ஸ் யூனிவர்சிட்டி அங்க 3 நபர்கள். ஒருத்தர் வந்து செல்மன் வாக்ஸ்மன், இன்னொருத்தர் வந்து ஆல்பர்ட் சாக்ஸ், இன்னொருத்தவங்க வந்து எலிசபெத் பியூஜி கிரெகோரி அப்படின்ற ஒரு பெண். ஸோ இந்த மொத்தமா 3 நபர்கள் 2 ஆண்கள், 1 பெண். இந்த 3 நபர்களும் வந்து ப ப பயோகெமிஸ்ட்டா இருந்தாங்க, மைக்ரோ பயாலஜிஸ்ட்டா இருந்தாங்க. இவங்க தான் வந்து ஸ்ட்ரெப்டமைசின் அப்படின்ற இந்த ஒரு ஆன்டிபயோட்டிக்க வந்து கண்டறிஞ்சாங்க. ஸ்ட்ரெப்டமைசிஸ் அப்படின்ற ஒரு ஒரு பாக்டீரியாவினுடைய ஜீனஸோடைய ஸ்ட்ரெப்டமைசிஸ் கிரீசியஸ் அப்படின்ற ஒரு ஸ்பீசிஸ் வந்து இந்த ஸ்ட்ரெப்டமைசின் அப்படின்ற சப்ஸ்டன்ஸை வெளியிடுது. இந்த ஸ்ட்ரெப்டமைசின் ஆனது ஆன்டிபயோட்டிக்கா செயல்படக்கூடிய தன்மையை கொண்டிருக்கு அப்படின்றது 1943 அக்டோபர் 19 கண்டறியப்பட்டது. அதுக்கப்புறம் 1944 அது வந்து பரிசோதனைக்கு வந்தது. மனிதர்களுக்கு பரிசோதனை பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1946 to 1948 வரைக்கும் டிபர்குலோசிஸ் இந்த டிபி நோய வந்து சமாளிக்கிறதுக்காக ஸ்ட்ரெப்டமைசின் செயல்படுதா அப்படின்ற அந்த ஒரு செயல்முறைகள் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் வந்து பண்ணப்பட்டது. இந்த டிபர்குலோசிஸ் டிபி ஆனது டிபர்குலோசிஸ், டிபி, அதுக்கப்புறம் ஒயிட் டெத், கன்சம்ப்ஷன் இந்த பேர்கள் எல்லாம் அழைக்கப்படும். ஸோ இதுக்கு வந்து எதிரா செயல்படுது ஸ்ட்ரெப்டமைசின் அப்படின்றது கண்டறியப்பட்டது. அதேமாதிரி பிளேக் அப்படின்ற நோய். பிளேக்ல வந்து 3 வகை இருக்கு. ஒன்னு பூபானிக் பிளேக், இன்னொன்னு நியூமானிக் பிளேக், அதே மாதிரி செப்டசெமிக் பிளேக் அப்படின்னு. இதுல 2வது வகை நியூமானிக் பிளேக். இதுதான் வந்து மனிதர்களுக்கு நுரையீரல பாதிப்பை ஏற்படுத்தி உயிரிழப்பை ஏற்படுத்தும். குறிப்பா 100 பேருக்கு ஏற்பட்டா 100 பேரும் இறந்து போற அளவுக்கு கொடிய பாதிப்பை இந்த நியூமானிக் பிளேக் தான் வந்து ஏற்படுத்தும். ஸோ அப்பேற்பட்ட அந்த நியூமானிக் பிளேக்கை ட்ரீட் பண்றதுக்கு ஸ்ட்ரெப்டமைசின் அப்படின்ற ஆன்டிபயோட்டிக் இன்றைக்கு வரைக்கும் வந்து பயன்பாட்டில் இருந்து வருது. ஏன்னா டிபர்குலோசிஸா இருக்கட்டும், அதே மாதிரி பிளேகா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து முழுமையா இன்னும் இந்த உலகத்தை விட்டு ஒழிக்கப்படலை. இதுக்குண்டான வேக்சின்ஸ் தடுப்பூசிகள் இருக்கு. தடுப்பூசிகள் வந்து டிபர்குலோசிஸோ பிளேகோ ஏற்படாம தடுக்கிறதுக்கு தானே ஒழிய அது ஏற்பட்ட பிறகு அது சிகிச்சை கொடுக்கறதுக்கு கிடையாது. ஸோ டிபர்குலோசிஸ் ஏற்பட்டாலோ, பிளேக் ஏற்பட்டாலோ அல்லது மற்ற பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டாலோ இன்றைக்கு வரைக்கும் வந்து ஸ்ட்ரெப்டமைசின் ஆனது பயன்படுத்தப்பட்டு வருது. ஆனா என்ன, ஸ்ட்ரெப்டமைசின் வந்து தனியா பயன்படுத்தப்படாம இன்னும் சில ஆன்டிபயோட்டிக்ஸ் கூட காம்பினேஷன் பண்ணி பயன்படுத்தப்படுது. ஏன்னா ஸ்ட்ரெப்டமைசினை தனியா பயன்படுத்தினா அதனால ஏற்படக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் வந்து அதிகமா இருக்கு. அதனால ஸ்ட்ரெப்டமைசின் கூட சேர்ந்து இன்னும் சில மருந்துகள் வந்து பயன்படுத்தப்படுது. இருப்பினும் ஸ்ட்ரெப்டமைசின் இல்லை அப்படின்னா மற்ற மருந்துகள் பயன்படுத்தினாலும் அந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவா இருக்காது. ஸோ ஸ்ட்ரெப்டமைசின் அப்படின்ற இந்த ஒரு ஆன்டிபயோட்டிக்கும் ரொம்ப முக்கியமானது. ஸ்ட்ரெப்டமைசின் கண்டறியப்பட்ட பிறகுதான் எண்ணிலடங்காத மனிதர்கள் வந்து டிபர்குலோசிஸ், பிளேக் போன்ற தொற்று நோயிலிருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், ஸ்ட்ரெப்டமைசின் கண்டறியப்படுறதுக்கு முன்னாடி மருத்துவ உலகம் சந்திச்ச பாதிப்புகள் என்னன்றதையும், அதே மாதிரி ஸ்ட்ரெப்டமைசினால அதாவது ஸ்ட்ரெப்டமைசின் கண்டறியப்பட்டதுக்கு முன்னாடி இருந்த மருத்துவ சிகிச்சை முறைகள் பற்றியும் நான் வந்து சொல்லிட்டேன். இப்போ இந்த ஸ்ட்ரெப்டமைசின் அப்படின்ற ஆன்டிபயோட்டிக் எப்படி கண்டறியப்பட்டது அப்படின்னு நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன். அது வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அந்த 1943 அக்டோபர் 19 அது எப்படி கண்டறியப்பட்டது அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனா இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கிறேன். இல்லைன்னா டிஸ்பிளேவை டச் பண்ணுங்க, நேரா அந்த வீடியோக்கே போயிடலாம். தேங்க்யூ.